Hi friends, art and culture la Indian music பார்க்க போறோம். Introduction of Indian music. Indian music தான் எந்த ஒரு கல்ச்சரோட சோல்னு சொல்கிறாங்க. நாரத முனிவர் என்ற முனிவர் தான் இந்த உலகத்துக்கே இசையை கொண்டு வந்ததாக சொல்கிறாங்க. இந்த பிரபஞ்சத்தோட இசையை நாத பிரம்மான்னு சொல்கிறாங்க. த ஹோல் யூனிவர்ஸோட இசையை நாத பிரம்மான்னு சொல்கிறாங்க. இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் வாழ்ந்த மக்கள் அந்த காலத்திலே இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ளூட்டு, ரவணஹாத்துன்ற இன்ஸ்ட்ருமெண்ட்டை ஏன்ஷியன்ட் பீரியட்லேயே யூஸ் பண்ணி மியூசிக்கை ஒரு என்டர்டெயின்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. கிரஹர பிரியான்ட்டு ஒரு பேரண்ட் ராகம் இருக்குது. அந்த ராகம் தான் எல்லா ராகத்தோட தலையாய ராகம் சொல்கிறாங்க. இந்த ராகத்தில் 7 நோட்ஸ் இருக்குது. அது என்னென்னா சாரி க ம ப த நீசா. இதுதான் அந்த 7 நோட்ஸு. இந்த ராகம் தான் எல்லா ராகத்தோடைய பேரண்ட் ராகமாக சொல்லப்படுது. 4 வேதத்தில் ஒரு வேதமான சாம வேதத்தில் இந்த கிரஹர பிரியான்றது பேரண்ட் யோகான்னு சொல்கிறாங்க. சயின்ஸ் ஆஃப் மியூசிக்குன்றத எந்த புக்கை சொல்கிறாங்கன்னா கந்தர்வ வேதா. இதுதான் உபவேதா ஆஃப் சாம வேதா புக்கு. அதே மாதிரி வீணா இன்ஸ்ட்ருமெண்ட்டோட சில குறிப்புகள் ஐட்டரிய ஆரங்கக்கா என்ற புக்கில் அந்த காலத்தில் இருந்திருக்கு. ஜெய்மினி பிராமணான்றவங்க டான்ஸையும் மியூசிக்கை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. கௌசிடாக்கி பிராமணான்றவங்க டான்ஸ் ப்ளஸ் வோக்கல் ப்ளஸ் மியூசிக் மூணுத்தையும் கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. இந்த டான்ஸ் ப்ளஸ் வோக்கல் ப்ளஸ் மியூசிக் மூணுமே சேர்ந்தது சங்கீத்துன்னு சொல்லலாம். மியூசிக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ஓம்ன்ற வார்த்தை தான் எல்லா ராகத்துக்கும் சோர்ஸு ஆதாரமாக இருந்தது சொல்கிறாங்க. பாணினின்றவங்க 500 BCயில் ஃபஸ்ட்டு மியூசிக்கல் ஆர்ட் எப்படி உருவாக்குறதுன்றதுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியன் மியூசிக்கை பார்த்திங்கன்னா ஏன்ஷியன்ட் பீரியடில் எந்த ஒரு ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை எபிக்ஸான மகாபாரதம் ராமாயணமாக இருக்கட்டும், பாடிக்கிட்டே கதை சொல்லுவாங்க. அந்த ப்ரொசீஜர் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜட்டிகன்னு சொல்கிறாங்க. இந்த மியூசிக்குன்ற வேர்டு ஃபஸ்ட்டு எந்த புக்கில் இடம் பெற்றுச்சுன்னா பாரத முனி எழுதிய நாட்டிய சாஸ்திரா புக்கில் தான் இருந்துச்சு. மொத்தமாக மியூசிக்கில் 22 ஸ்டுதி இருக்குது பர் ஆக்டேவுக்குன்னு சொல்கிறாங்க. அந்த 22 ஸ்டுதினா என்ன, ஆக்டேவ்னா என்னன்றத ப்ரீஃபாக லேட்டராக பார்க்கலாம். செகண்டாக பார்த்திங்கன்னா 13th செஞ்சுரியில் சங்கீத் ரத்னகாரான்ற புக் எழுதப்பட்டது. இது மொத்தம் 264 ராகாஸ் சொல்கிறாங்க. இந்த ராகாஸ் போத் நார்த் இந்தியன் ராகாஸும் குறிக்கும், சவுத் இந்தியன் ராகாஸும் இருக்குது. 9th செஞ்சுரியில் பிரிஹதேஷி அப்படின்ற புக்கில் வேர்டு ராகாவோட டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க. ராகத்தோட டெஃபினிஷன் ராகம்னா இப்படி இருக்கும் அப்படின்றது. 11th செஞ்சுரியில் நந்தான்றவர் சங்கீத மக்ராண்டா அப்படின்னு ஒரு புக்கு எழுதினார். அதில் மொத்தம் 93 ராகங்கள் இருந்துச்சு. இது ஃபீமேல் ராகத்தையும் குறிக்கும், மேல் ஃபார்ம்ஸ் ஆஃப் ராகத்தையும் குறிக்கும். லேட்டராக 16th செஞ்சுரியில் ஸ்வரமேலா கலாநிதின்றத ஒரு புக்கு எழுதியிருக்காங்க. யார் பார்த்திங்கன்னா ரமா மாட்டியா. இதுவும் ராகத்தை பற்றி தான் சொல்கிறாங்க, என்னென்ன ராகம் இருக்குது எப்படி இருக்குன்றத பற்றி. 17th செஞ்சுரியில் சதுர்தந்தி பிரகாசிகான்ற புக்கு வெங்கடமாக்கின் அப்படின்ற ஒருத்தர் எழுதியிருக்காங்க. இந்த புக்குலேயும் பார்த்திங்கன்னா மியூசிக்கை பற்றியும் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன்ஸு ப்ளஸ் ராகங்களை பற்றின டீட்டெயில்ஸும் இருக்குது. அந்த காலத்தில் குருகுலம் சிஸ்டம்ன்ற ஒரு சிஸ்டம் இருந்துச்சு. அங்கே பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்டும் டீச்சரும் ஒரே இடத்துல இருப்பாங்க. எதுக்காகனா மாஸ்டர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வாழ்க்கை முறை ப்ளஸ் கல்வி ரெண்டுத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. இது குரு சிஷ்யன் ட்ரெடிஷன் சொல்கிறாங்க. இங்கே பார்த்திங்கன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேம் தான். இளவரசனாக இருந்தாலும் சரி, சாதாரண ஏழை மகனாக இருந்தாலும் சரி, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் இங்கே சேமாக தான் பார்ப்பாங்க. இப்போ மியூசிக்குன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதோட பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும். யூனிவர்சல் வைடு எந்த மியூசிக்காக இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் வெஸ்டர்ன் மியூசிக்காக இருந்தாலும் சரி, இல்லைனா இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கான இந்துஸ்தானி, கர்நாடிக் எந்த மியூசிக்காக இருந்தாலும் அதோட பேசிக் எலமெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்கும்.
அதில் வர இன்டர்பிரிட்டேஷன் தான் டிஃபர் ஆகும் ஒன்றுத்துக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரைஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைஸ் யூஸ் பண்ணி தான் சாதமும் செய்கிறோம், அதே ரைஸை யூஸ் பண்ணி தான் மாவரைச்சி தோசையும் சுடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ரைஸுன்றது பேசிக் எலமெண்ட்டு. ஸோ அதே மாதிரி எல்லா மியூசிக்லேயும் பேசிக் எலமெண்ட் சேமாக தான் இருக்கும். நம்ம எப்படி இன்டர்ப்ட் பண்ணுறோன்றதை பொறுத்து தான் வந்து யூனிக்னஸ் வரும். சங்கீத்னா என்னன்னு பார்க்கலாம். சங்கீத்ன்றது மியூசிக்கை தான் குறிக்குது. சங்கீத்ன்றது சாம் ப்ளஸ் கீத்துன்னு பிரிக்கலாம். சாம்னா அலாங் வித், கீத்னா லிரிக்ஸ்னு அர்த்தம். சங்கீத்தில் வந்து 3 மேஜர் பார்ட்ஸு இம்பார்ட்டண்ட் ரோல் ப்ளே பண்ணுது. ஒன்று வோக்கல், செகண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட், தேர்டு டான்ஸ். இது 3 கம்பைன் ஆகி சங்கீத் பர்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்போ நாதுன்னு சொல்லலாம். நாதுனா ஏன்ஷியன்ட் பீரியடில் சவுண்டு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒலி என்ன சொல்கிறாங்கன்னா நாதுன்னு சொல்கிறாங்க. இந்த நாதம் வந்து 2 வகையாக இருக்குது. ஒன்று ஆஹத் நாத்து, இன்னொன்று அனாஹத் நாதம். ஆஹத் நாத்னா என்னென்னா நம்ம ஃபிசிக்கலாக சவுண்டை க்ரியேட் பண்ணுறது. ஃபார் எக்ஸாம்பிள் பெஞ்சு தட்டுனா ஓசை வருதா, ஸோ நம்ம எதனா ஒரு ஃபிசிக்கலாக மேனுவலாக பர்ஃபார்ம் பண்ணுற நாத் வந்து ஆஹத் நாத்து. அனாஹத் நாத்னா ஸ்பிரிச்சுவல் சவுண்டு. இது வந்து இயற்கையாகவே யூனிவர்ஸில் இருக்க சவுண்டு. அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம் பார்த்தீங்களா நாத பிரம்மம், அதுதான் அனாஹத் நாத். அனாஹத் நாத்தை பற்றி நம்மளுக்கு கவலை இல்லை, பிகாஸ் அது வந்து யூனிவர்சல் சவுண்டு நாதம் சொல்கிறாங்க. இப்போ ஆஹத் நாத்னா நம்ம ஒரு மேனுவலாக க்ரியேட் பண்ணுற சவுண்டு. இதில் பார்த்திங்கன்னா 3 விஷயம் பேஸ் பண்ணி தான் ஒரு சவுண்டு க்ரியேட் ஆகும். ஃபஸ்ட்டு ஒன் வந்து ஃப்ரீக்வன்சி ஆஃப் சவுண்டு. அதை எப்படி அளவுக்கோல், அதோட அளவுக்கோல் வந்து ஹர்ட்ஸு. அதே லவுட்னஸ் ஆர் ஆம்ப்ளிடியூட் செகண்ட் ஒன்று, இதோட அளவுக்கோல் வந்து டெசிபல்ஸு. தேர்ட் பாயிண்ட் வந்து டோன் ஆர் டிம்பர். ஓகேவா? இந்த 3 ப்ராப்பர்ட்டியை யூஸ் பண்ணி தான் ஒரு சவுண்டை டிஃபைன் பண்ண முடியும். இந்த சவுண்டு ஃப்ரீக்வன்சி வந்து இந்தியாவில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா, இந்த சவுண்டு ஃப்ரீக்வன்சியை வந்து மியூசிக்கல் நோட்ஸில் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வராஸ்ன்னு சொல்கிறாங்க. ஒரு சவுண்டு எடுத்தோன்னா அதோட ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஸ்வராஸ்ன்னு சொல்கிறாங்க. குரூப் ஆஃப் ஸ்வராஸ் இருந்துச்சுன்னா அது பேர் சர்க்கம். பேரண்ட் ராகா இருக்குது பார்த்தீங்களா, சாரி கா பா த நீ. இந்த 7 நோட்ஸும் சேர்ந்தது தான் ஸ்வராஸ்ன்னு சொல்கிறாங்க. இதை சுத்த ஸ்வரான்னு சொல்லுவாங்க. இந்த பேரண்டல் ராகாவை, பேரண்ட் ராகமான சரிகமா பதனி, இதை வந்து சுத்த ஸ்வரான்னு சொல்கிறாங்க. இந்த பேரண்டல் ராகாவில் இருக்க சரிகம பதனி அப்படின்ற ஒரு 7 நோட்ஸில் 3 டைப்ஸாக செக்ரிகேட் பண்ணுறாங்க. இதில் இருக்க ரீ கா த நீ அப்படின்ற ஒரு 4 நோட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதை கோமல் நோட்ஸ்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு வேரியண்ட் இருக்கும். வேரியண்ட்னா இந்த ராகத்தை லோவர் ஃப்ரீக்வன்சிலையும் நீங்கள் பாட முடியும், பேரண்ட் ஃப்ரீக்வன்சியோட கொஞ்சம் கம்மியாக பாட முடியும். பேரண்ட் ஃப்ரீக்வன்சினா நார்மல் சரிகம பதனி, அதிலேருந்து கொஞ்சம் ஃப்ரீக்வன்சியை ரெடியூஸ் பண்ணியும் பாட முடியும், இல்லைனா நார்மல் பேரண்ட் ஃப்ரீக்வன்சிலையும் பாடலாம். மான்ற ஒரு நோட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மான்றத்தை ஹையர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும் தான் பாட முடியும். அதனால் இது தீவிர மான்ற சொல்கிறாங்க. இந்த சா பான்னு இருக்குது பார்த்தீங்களா, இது நீங்கள் மாற்றவே முடியாது, ஒரே ஒரு ஃப்ரீக்வன்சி தான். இந்த இமேஜை பாருங்கள், நல்லா புரியும். இதில் இருக்க சாரி கா பா த நீ சா, இதில் சாவும் பாவும் பாருங்கள், அதோட ஃப்ரீக்வன்சி பேரண்ட் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் பாட முடியும். ஸோ அதுக்கு வந்து எந்த ஒரு வேரியண்ட்டும் கிடையாது. ஆனால் ரீ க த நீ இந்த 4த்தையும் பாருங்கள், லோவர் ஃப்ரீக்வன்சிலையும் பாட முடியும், பேரண்ட் ஃப்ரீக்வன்சிலையும் பாட முடியும். ஸோ இந்த லோவர் ஃப்ரீக்வன்சி என்னன்னு சொல்கிறாங்கன்னா கோமல் ஸ்வரான்னு சொல்கிறாங்க. மற்ற இருக்க சா ஸ்வராவும் பா ஸ்வராவும் பேரண்ட் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் பாட முடியும், மான்றது ஹையர் ஃப்ரீக்வன்சியில் மட்டும்தான் பாட முடியும். இந்த ரீ க த நீன்றது லோவர் ஃப்ரீக்வன்சிலும் பாடலாம், அது பேர் கோமல் ஸ்வரான்னு சொல்கிறாங்க. அது இந்த சா ரீ க பா த நீ இந்த 7த்தையும் சேர்த்து தான் சப்தக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சப்தக்கில் பார்த்திங்கன்னா எல்லா ஸ்வரமும் ஈக்குவலாக பார்ட்டிஷன் ஆகிருக்கும். சாரி க எல்லாமே ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ணணும்னா அப்போ நெக்ஸ்ட்டு சப்தக் எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சுருக்கணும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு சா எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு தெரிஞ்சால் தான் இதை ஈக்குவலாக பார்ட்டிஷன் பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு சப்தக் என்ன எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணலான்னா, அந்த எஸ்ஏன்றதுக்கு மேலே ஒரு டாட் வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, இதுதான் நெக்ஸ்ட்டு சப்தக்கு. இது அப்பர் சான்னு சொல்கிறாங்க. ஸ்டார்ட் ஆஃப் நெக்ஸ்ட்டு சப்தக்கு.
ஓகேவா? இப்போ இந்த 7த்தையும் சேர்ந்தது தான் சப்தக்குன்னு சொல்லிட்டு இந்தியன் மியூசிக்கல் சிஸ்டமில் சொல்கிறாங்க. ஆனால் வெஸ்டர்ன் மியூசிக்கில் பொறுத்த வரைக்கும் இந்த சா ரி க ம ப த நீ சா இந்த அப்பர் ஸ்வராவையும் சேர்த்து மொத்தம் 8 இருக்கா. ஸோ 8யும் சேர்த்து ஆக்டேவ்னு சொல்கிறாங்க. இந்தியன் ஆக்டேவ் கிளாஸிஃபை நம்ம எப்படி ஆக்டேவ்னா என்னன்றத இன்னும் கொஞ்சம் ப்ரீஃபாக பார்க்கலாம். இந்த மத்திய சப்டக்னு இருக்குது பார்த்தீங்களா? சப்தக்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், சா ரி க ம ப த நீ அந்த 7த்தோடு முடிஞ்சிடும் சப்தக்கு. சப்தக்னா 7 ஸ்வரா மட்டும்தான் இருக்கும். இப்போ நார்மலாக பாடுற ஸ்வரா வந்து மத்திய சப்தக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம அப்பர் ஸ்வரான்னு பார்த்தோம்ல, அப்பர் சான்ட்டு, அதை அந்த அப்பர் சாவோட கண்டினியூவேஷன் அந்த சா ரி க ம ப த நீ சா எப்படி சொல்கிறோன்னா தார் சப்தக் சொல்கிறோம். இது வந்து மத்திய சப்தக்கோட டபுள் ஃப்ரீக்குவன்சி, அதாவது டபுளாக இருக்கும் ஃப்ரீக்குவன்சி லெவலு. அதே மத்திய சப்தக்கோட பாதி லெவல் ஃப்ரீக்குவன்சியாக இருந்துச்சுன்னா, அதாவது சாக்கு முன்னாடி இருக்க சப்தக்கு, மத்திய சப்தக்கு முன்னாடி இருக்க சப்தக் பார்த்திங்கன்னா மந்திர சப்தக்கு சொல்கிறாங்க. இந்த மந்திர சப்தக் பார்த்திங்கன்னா மத்திய சப்தக்கோல பாதி தான் இருக்கும் ஃப்ரீக்குவன்சி. இப்போ இது எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவாங்கன்னு பாருங்களேன். மத்திய சப்தக்கை வெறும் எஸ்ஏன்னு மட்டும் தான் போடுவாங்க, சா. அதே தார் சப்தக் டபுள் த ஃப்ரீக்குவன்சியாக இருக்குமா, அது அப்பர் சப்தக்குன்னு சொல்லுவாங்களா. ஸோ அதோட டாட்டை வந்து அப்பர் மேலே வைக்கணும். அதே மந்திர சப்தக்குன்றது லோவர் ஃப்ரீக்குவன்சி, அதாவது நார்மலாக இருக்க மத்திய சப்தக்கோட சாவோட ஃப்ரீக்குவன்சி லெவல் கம்மியாக இருக்கும். ஸோ இந்த சாவை வந்து டாட் கீழே வைப்பாங்க. ஸோ இதுதான் 3 ஆக்டேவ். இப்போ நம்ம ஒரு ஸ்வரா ஸ்கேல் எடுத்து பார்ப்போம். அந்த ஸ்கேலில் பார்த்திங்கன்னா என்ன இருக்கும், சா ரி க ம ப த நீ சா இருக்குமா. அந்த ஸ்கேலை தான் என்ன சொல்கிறாங்க, சப்தக்கு சொல்கிறாங்க, இல்லை சுத்த ஸ்வரான்னு சொல்லுவாங்க இந்த ஸ்கேலை தான். இப்போ சாவும் பாவும் பார்த்திங்கன்னா பேரண்ட் ஃப்ரீக்குவன்சியில் மட்டும் தான் பாட முடியும். அதுக்கு வந்து வேரியண்ட் கிடையாது. அதனால் அதை ரவுண்ட் பண்ணியிருக்கோம். ஆனால் ரீ க ம ப த நீ பா கிடையாது, த நீ இது எல்லாத்துக்குமே வந்து வேரியண்ட் இருக்குது. லோவர் ஃப்ரீக்குவன்சியில் பாடலாம், இல்லை ஹையர் ஃப்ரீக்குவன்சியில் பாடலாம். அதனால தான் இது ரெண்டு தடவை போட்டிருக்கோம். ஸோ பேரண்ட்டாக பாட முடியும், லோவர் ஃப்ரீக்குவன்சியில் பாட முடியும். ரீன்னு எடுத்துக்கிட்டோன்னா பேரண்ட் ஃப்ரீக்குவன்சியில் ஒன்று பாடலாம், அதோட லோவர் ஃப்ரீக்குவன்சியில் ஒன்று பாடலாம். ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேட்காக தான் ரீ ரி க க மாமா தாதா நீனின்னு போட்டிருக்கிறது. இப்போ இதில் ஸ்ருதினா என்னான்னு பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள், சாவும் பாவும் வந்து நோ வேரியண்ட் ஃப்ரீக்குவன்சி, அது ஃப்ரீக்குவன்சியை நம்ம வேரி பண்ணவே முடியாது. இப்போ ரீன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ரீல பார்த்தீங்கன்னா லோவர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, ஹையர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அதாவது எங்கே ஆரம்பித்து எங்கே முடியுதுன்றத பேஸ் பண்ணி தான் ஒரு ஸ்ருதியை வந்து நம்ம டெஃபினேஷனாக கொடுக்க முடியும். ஸ்டார்ட் பண்ணுற பாயிண்ட் ஒரு ஸ்ருதி, எண்ட் ஆகிற பாயிண்ட் ஒரு ஸ்ருதி. அதாவது ஒரு டாட்டு இருக்கும், இன்னொரு டாட்டும் ஒரு ஸ்ருதின்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எண்ணி பாருங்கள், மொத்தம் 22 ஸ்ருதி இருக்கும். அதாவது 10 இடத்துல டாட்டுன்னு சொல்லிட்டு 10 2 20. அப்புறம் சாவும் பாக்கும் நோ வேரியண்ட். ஸோ அது ரெண்டுத்தையும் கூட்டினீங்கன்னா மொத்தம் 22 ஸ்ருதி இருக்குது. இதுதான் டோட்டல் 22 ஸ்ருதின்னு சொல்கிறோம். இந்த லோயர் ஃப்ரீக்குவன்சிக்கும் ஹையர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, அதுதான் ஸ்வரக்ஷேத்ரான்னு சொல்கிறாங்க. அந்த பாயிண்ட்டை தான். இன்னொன்று பீசூர் க்ஷேத்ரான்னு சொல்கிறாங்க. இது எப்படின்னா ஹையர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுக்கும் லோவர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுக்கும் நடுவில் காலியாக இருக்குது பார்த்தீங்களா, ரெட் கலர் லைனு. அந்த காலி லைனை ஆஃப் டனல்னு சொல்கிறாங்க, அப்படி இல்லைன்னா பீசூர் க்ஷேத்ரான்னு சொல்கிறாங்க. மொத்தம் 22 ஸ்ருதி இருக்குது. ஸ்வரக்ஷேத்ரான்றது ஒரு லோவர் ஃப்ரீக்குவன்சியில் ஆரம்பித்து ஹையர் ஃப்ரீக்குவன்சி வரைக்கும் முடிகிற அந்த கேப்பை தான் ஸ்வரக்ஷேத்ரான்னு சொல்கிறாங்க. செகண்ட், ஒரு ஃப்ரீக்குவன்சியில் பாடும்போதும் அது ஒரு ஸ்ருதியாக இருக்குது. மொத்தம் இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்கில் 22 ஸ்ருதி இருக்குது. இந்த ஸ்ருதியை மைக்ரோடோன்ஸ்னு சொல்கிறாங்க. இப்போ 2 ராகத்தை எடுத்து கம்பேர் பண்ணிங்கன்னா ரெண்டுத்துலேயும் சேம் ஸ்வரங்கள் தான் இருக்கும். சா ரி க ம ப த நீ தான் இருக்கும், இதுலேயும் அதுதான் இருக்கும். ஆனால் என்ன மாறுபாடுதுன்னா 2 ராகத்துக்கும் ஃப்ரீக்குவன்சி லெவல் மாறுபடும். ஸோ ஃப்ரீக்குவன்சி ஏற்ற இறக்கமாக ஒன்றுத்தை ஏற்றமாகவும் ஒன்றுத்தை இறக்கமாகவும் மாற்றினா அந்த 2 ஸ்வரமும் ஈவன் சேம் ஸ்வரமாக இருந்தாலும் அது 2 ராகங்களாக மாற்றி சொல்லப்படுது. இப்போ ஸ்ருதின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எது வந்து கோமல் ஸ்ருதின்னு சொல்கிறாங்க, கோமல் ஸ்வரான்னு சொல்கிறாங்க,
கோமல் ஸ்வரான்றது பேரண்ட் ஸ்வராலேருந்து ஃப்ரீக்குவன்சியை குறைச்சி பாடினா அதுதான் வந்து கோமல் ஸ்வரா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரீன்னு இருக்கா, அந்த ரீக்கு பேரண்ட் ஃப்ரீக்குவன்சி, அந்த பேரண்ட் ஃப்ரீக்குவன்சிலேருந்து பேரண்ட்ஸ் ஸ்வரா அதுலேருந்து லோவர் ஃப்ரீக்குவன்சியாக மாற்றோம்னா ரீ _ கீழே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்போ ரீன்றது இங்கே கோமல் ஸ்வராவா, இந்த கோமல் ஸ்வரா வந்து சர்டன் லோவர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டும் இருக்குது, ஹையர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டும் இருக்குது. அதாவது எங்கே ஸ்டார்ட் பண்ணி எங்கே முடிக்கிறோம் அதுதான் 2 ரவுண்டு மேலே போட்டிருக்கோம் பாருங்கள். இந்த 2 ரவுண்டில் லோவர் ஃப்ரீக்குவன்சி பாயிண்ட்டுன்றது ஆதி கோமல் சொல்லலாம். அதாவது கோமல் ஸ்வராலேயே மேலே இருக்க 2 பாயிண்ட்டை பாருங்கள். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு சா பக்கத்தில் இருக்கிறது ஆதி கோமல், ஆப்போசிட்டில் இருக்க ஸ்ருதி பேர் வந்து சடேஸ்வர். ராகா, ராகான்றது சான்ஸ்கிரிட் வேர்டான ராஞ்ச் அப்படின்ற வேர்ட்லேருந்து டிரைவ் ஆன வேர்டு. ராகா தான் எல்லா மெலோடிஸ்க்கும் ஒரு பேசிக்கு. இப்போ ராகான்றது ஸ்வரங்களோட காம்பினேஷன் தான் ராகா. அதாவது ஸ்வரங்கள்னால் என்ன, 7 ஸ்வரம் இருக்கா, சாரி கம பதனி. இப்போ இந்த சாரி கம பதனின்றது தான் பேரண்ட் ராகா. நம்ம ஃபஸ்ட்டே பார்த்துருக்கோம், இது பேர் கிரஹார பிரியான்ற சொல்லுவாங்க. இந்த கிரஹார பிரியான்றது சாம வேதத்தில் சொல்லியிருக்க ஒரு ராகம். இதுதான் எல்லா ராகத்துக்கும் ஒரு பேரண்ட் ராகம். இந்த பேரண்ட் ராகத்தை யூஸ் பண்ணி நிறைய சைல்டு ராகத்தை உருவாக்கலாம். அந்த சைல்டு ராகத்தின் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா ஜன்ய ராகம் சொல்கிறாங்க. ஸோ அந்த பேரண்ட் ராகத்தில் மொத்தம் 7 ஸ்வரம் இருக்குது, சாரி கம பதனி. அந்த 7 ஸ்வரத்தையும் யூஸ் பண்ணி ஒரு ராகம் இருந்துச்சுன்னா அந்த ராகம் வந்து சம்பூர்ண ராகம் சொல்கிறாங்க. அதாவது சாரி கம பதனின்ற அதோட பேரண்ட் ஃப்ரீக்குவன்சிலே இருந்துச்சுன்னா அது பேரண்ட் ராகான்னு சொல்கிறாங்க, கிரஹார பிரியான்னு சொல்கிறாங்க. அதே அந்த ஃப்ரீக்குவன்சி லெவலை ஏற்ற இறக்கமாக மாற்றி எல்லா ஸ்வரத்தையும் ஒரே ராகத்தில் போட்டோன்னா அந்த ராகம் பேர் என்னென்னா சம்பூர்ண ராகம் சொல்கிறாங்க. 7 ஸ்வரத்தையும் ஒரே ராகத்தில் நம்ம சேர்த்தோன்னா அது சம்பூர்ண ராகம். ஜன்ய ராகம்ன்றது எதனா ஒரு 5 ஸ்வராசை எடுத்து, ஃபார் எக்ஸாம்பிள் சாரி கம அந்த 4 எடுத்தோ, இல்லை சாரி கம பதனி அது வரைக்கும் எடுத்தோ, எதனா ஒரு 5 ஸ்வரத்தையோ இல்லை 6 ஸ்வரத்தையோ கம்பைன் பண்ணால் அதுதான் ஜன்ய ராகம். எக்ஸாம்பிள் மோகன ராகம்ன்ற ஒரு ராகம் இருக்குது. அந்த ராகத்தில் பார்த்தீங்கன்னா 7 ஸ்வரம் தான் பேசிக்காக, சாரி கம பதனி. ஆனால் இதில் பாருங்கள் சாரி க ப த வரைக்கும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5 ஸ்வரங்கள் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அப்பர் சான் இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கணக்கில் எடுத்துக்கூடாது. பிகாஸ் அது நெக்ஸ்ட்டு சப்தக்கில் வரது. அது ஜஸ்ட்டு ஒரு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் அந்த அப்பர் சப்தக்கை யூஸ் பண்ணுறோம், சாவை யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த மோகனம்ன்ற ராகத்தில் நம்ம யூஸ் பண்ணுறது சாரி க ப த மட்டும் தான். ஸோ 5 ஸ்வரா மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ இந்த சைடு எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, அசெண்டிங் டிசெண்டிங், அதாவது ஆரோரா அவரோரா அப்படின்றது. ஆரோரானா அசெண்டிங் ஆர்டர், அதாவது அசெண்டிங்கில் ராகத்தை பாடிட்டு போகிறது. அவரோஹானா டிசெண்டிங்கில் ராகத்தை பாடிட்டு வர்றது. ஸோ இந்த சைடும் 5 அந்த சைடும் 5 இருந்துச்சுன்னா அந்த ராகத்தை என்ன சொல்லுவாங்கன்னா ஔடவ் ராகம் சொல்லுவாங்க. அதே இந்த சைடும் 6 அந்த சைடும் 6 இருந்துச்சுன்னா அது பேர் சதாவா ராகம் சொல்லுவாங்க. ஆரோரா அசெண்டிங்கும் அவரோரா டிசெண்டிங் ஆர்டரும் சேம் ஸ்வரா தான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த சைடு 5 ஸ்வரத்தையும் இந்த சைடு 6 ஸ்வரத்தையும் யூஸ் பண்ணி கூட ஒரு புதிய ராகத்தை கொண்டு வரலாம். இப்போ ராகத்தோட டைப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுத்த ராகான்னு சொல்கிறாங்க. சுத்த ராகான்றது நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும், பேரண்டல் ராகா. இங்கே எந்த ஒரு ஃப்ரீக்வன்சியும் சேஞ்ச் பண்ணியிருக்காது. இந்த சரிகம பதனின்றது அப்படியே கிரஹர பிரியா எப்படி இருந்துச்சோ ஒரிஜினலாக அதே சவுண்டு தான் இருக்கும். அதுதான் சுத்த ராகான்னு சொல்கிறாங்க. செகண்ட் வந்து சாக்கியாலக் ராகான்றாங்க. இது எப்படின்னா அந்த 7 ஸ்வராவும் இருக்கும், ஆனால் அதோட ஒரிஜினல் ஃப்ரீக்வன்சியில் இருக்காது, கோமல் ஸ்வராவாக மாறிடலாம். ஹையர் ஃப்ரீக்வன்சியில் பாடியிருக்கலாம். அது மாதிரி காம்போசிஷன் 7மே இருக்கும், ஆனால் வந்து டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சியில் பாடியிருப்பாங்க. தேர்டு சங்கீர்ண ராகம். இந்த சங்கீர்ண ராகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பிரின்சிபல் நோட்டு இருக்கும், ஸ்வரா இருக்கும். அதுதான் வந்து கிங் ஸ்வரான்னு சொல்கிறாங்க. அது பேர் வாடின்னு சொல்லுவாங்க. செகண்டு இம்பார்ட்டன்ட் நோட்டு ஸ்வரா இருக்கும் ஒன்று, அது சம்வாடின்னு சொல்கிறாங்க. இந்த கிங் நோட்டையும் குயின் நோட்டையும் தவிர்த்து மற்ற எல்லா ஸ்வரத்தையும் அணுவாடின்னு சொல்கிறாங்க. இந்த 3மே காம்போசிஷன் இந்த 3 காம்போசிஷன்லும் இல்லாமல் தனித்திருக்கிறது வந்து விவாடின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஸ்பீட் ஆஃப் ராகத்தோட ஸ்பீடை வந்து 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று விலம்பிட்ட, இன்னொன்று மத்திய, இன்னொன்று ட்ரட். விலம்பிட்னா ஸ்லோ, மத்தியனா மீடியம், ட்ரட்னா ஃபாஸ்ட் ஸ்பீடு. Thanks for watching friends. Please like, share and subscribe.